எனக்கு வேற ஆட்டோவே கிடைக்காதா? போடா. சும்மா கட்டாத போமா. ஐயோ திருட திருட புடிங்க புடிங்க. திருட என் பைய புடிங்கிட்டு போறான். ஐயோ என் பைய புடிங்கிட்டு போறான். அவன புடிங்கல. திருட அவன புடிங்க. ஐயோ திருட என் பேக் புடிங்க போய்டா. ஐயோ இருடா. ஐயோ என்ன இப்படி பீட்டி உஷா மாதிரி ஓட விட்டானே. எங்கடா போனே? பெரிய மகாலட்சுமி, பெரிய மகாலட்சுமி, பெரிய மகாலட்சுமி. ஷோ அப்பா, இந்த திருட்டு பைய எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயோ பேக் போனா போய் தொலையுது. கண்மணிக்கு போன் பண்ணி அவளை வர சொல்லி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா போனையும் சேர்த்துல புடிங்கிட்டு போயிட்டான். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவனை துரத்துக்கிட்டு வந்ததுல அட்ரஸ் வேற மறந்துருச்சு. அது என்ன? அட்ரஸ் தானே மறந்து போச்சு. போன் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல. யார்கிட்டயாச்சும் போனை வாங்கி போன் பேசிடுவோம். தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுமா. போனை கொஞ்சம் கொடுப்பா, ஒரு கால் பேசிட்டு குடுக்கறேன். ஏன் உங்ககிட்ட போன் இல்லையா? என்கிட்ட இருந்தா ஏன்பா கேட்க போறேன்? கொடுப்பா. நான் போனை கொடுத்தா நீங்க தூக்கிட்டு ஓடிட்டீங்கன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க நம்பர் சொல்லுங்க, நான் போன் போட்டு தரேன். அது சரி போடுங்க, சொல்றேன். 98345756. சூப்பரா இருக்குல்ல? இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது எவ்வளவுமா? இது 50,000மா. இத எடுத்துக்கிறேனா? நல்லா இருக்குல்ல? இதுல மாங்க வச்ச டிசைன் இருக்குமா? நீங்க கேக்குற மாதிரி டிசைன்லாம் கிடைக்காது. இங்க உன்கிட்ட இல்லன்னு சொல்லு. அது ஏன் கிடைக்காதுன்னு சொல்ற? நல்ல பிரைட்டா இருக்குல்ல? யார் இது? புது நம்பரா இருக்கு. யாராவது கடங்கற பையனாதான் இருப்பா. போனை கட் பண்ணி விடுறாங்கம்மா. போனை கட் பண்ணி விடுறாளா? இந்த கண்மணிக்கு அறிவே கிடையாது. முக்கியமான நேரத்துல போனை கட் பண்ணி விடுவா. தம்பி திரும்ப ஒரு வாட்டி கால் போட்டு சரி பாருப்பா. பண்றேன். கண்மணி, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குல்ல? யார் இது சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? திரும்பவும் காலை கட் பண்ணி விடுறாங்கம்மா. ஐயோ இந்த கண்மணி ஒரு அறவேக்காடு. போன் பண்ணா போன் எடுத்து தொலைய வேண்டியதானே. ஏன் தான் இப்படி இம்சை பண்றாளோ? தம்பி திரும்ப ஒரே ஒரு தடவை பண்ணுப்பா. மா போமா, எனக்கு வேற வேலை இல்ல. என்ன தம்பி? அட போமா. ஐயோ இந்த 3 புடவையும் அந்த பொண்ணு முன்னாடி எடுத்து வச்ச புடவையும் சேர்த்து பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம். அத்த வேற ஏதாவது எடுக்கிறீங்களா? பாக்கலாம். இப்போதைக்கு இது போதும். அந்த செக்ஷன்ல போய் பாக்கலாம். ஷோ காலெல்லாம் வலிக்குதே. ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கூட கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும். ஐயோ அம்மா, ஷோ முடியல. அப்போ இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஷோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். ஐயோ அம்மா அம்மா, ஐயோ அம்மா. இந்தம்மா. அடப்பாவி, என்ன பிச்சைக்காரி நினைச்சுக்கிட்டு காசு போட்டு போறானா? சரி சரி, நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு பிச்சை எடுத்து தானே ஆகணும். வேற வழி இல்ல. பாப்போம். அம்மா அம்மா. ஹலோ பிரதர், மிஸ் மை பேக், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
எவ்ரிதிங் இஸ் கான். ஐ எம் ரொம்ப பாவம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆ இந்தாம்மா. ஓ 20 rupees-ஆ? பரவாயில்ல. தம்பி தம்பி, என் பேக் மிஸ் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போப்பா. இதுவும் 20 rupees-ஆ? தம்பி, ஏதாச்சும் இருந்தா ஹெல்ப் பண்ணுப்பா. சேஞ்ச் இல்லம்மா. சேஞ்ச் இல்லனா என்னப்பா? நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லம்மா. என்ன இவன் இல்லங்கறானே? பெரிய மகாலட்சுமி. மேரி, நீ என்ன இங்க? ஷாப்பிங் ஷாப்பிங். நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்ல, அதான் ஷாப்பிங் வந்திருக்கியா? எஸ், மகாலட்சுமியும் ஷாப்பிங் வந்திருக்கா. ஆ, மகாலட்சுமியா? ஆ, ஆ, வாங்க நான் காட்டுறேன். சரி வா போய் பார்க்கலாம். ம். ஸ்வேதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இங்க பக்கத்துல தான் ஷாப்பிங் ஷாப்பிங் பண்றாங்க. நம்ம போலாம். வாங்க. சரி. பெரிய மகாலட்சுமி, சின்ன மகாலட்சுமி. பெரிய மகாலட்சுமி வாங்க வாங்க. இந்த இந்த ஷாப் தான் உள்ளதான் இருக்கா. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க சரி வா போலாம். வாங்க போலாம். அம்மா அம்மா, பேக தொலைச்சிட்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஐயோ இவளா? அம்மா நில்லுங்க. திரும்புங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளோ? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பாத்திருக்க முடியாத, நான் நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தேன். அம்மா நில்லுங்க. போச்சு, மாட்டின. கண்ணாடியை கழட்டுங்க. இல்ல, எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்ட கூடாது. அம்மா கழட்டுங்க. என்ன பாருங்க. அம்மா என்ன பாருங்க. கோகிலாமா, நீங்களா? ஏமா பிச்சை எடுக்கிறீங்க? இவகிட்ட போய் என்னத்த சொல்றது? பெத்த பொண்ணு போன் எடுக்காம வீதியில விட்டுருச்சு நான் சொல்ல முடியும்? வேற எதையாவது சொல்லுவோம். அது ஒண்ணுல ராசாத்தி, என் பொண்ணு கண்மணி காணாம போய் 20 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஊர்லயும் பொழைக்க வழி இல்ல. சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். வந்த இடத்துல பேகு பணம் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. எப்படி வாழ்ந்த நீங்க இப்படி இருக்கீங்களே? நீங்கெல்லாம் பிச்சை எடுக்க கூடாது. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மேடி, நீ போ, நான் அப்புறமா வரேன். No, no, you must come. பூமிகா, அம்மா, எடுத்த புடவையெல்லாம் சேர்த்து எவ்வளவு பில்லு வரும்? 7 லட்சம் இருக்கும்மா. அப்பா, 7 லட்சம் நிச்சயத்துக்கேனா? அப்போ கல்யாணத்துக்கு என்ன 70 லட்சம் செலவு பண்ணுவாங்களா? 7 கோடி கூட செலவு பண்ணுவாங்க கண்மணி. கோடீஸ்வர குடும்பம் தானே. பூமிகா, நீ கொடுத்து வச்சபடி.
நீ மருமகளா போற வீடு சொர்க்கம். ம். ஆ, நான் வரேன். பாட்டிய வீட்ல விட்டுட்டு வரேன். நீ கடைக்குள்ள போ, உன்னை தேட போறாங்க. சரி நீங்க வரணும். நான் கண்டிப்பா வரேன். சரி நான் போறேன். பாட்டிய வீட்ல விட்டுட்டு வாங்க. சரி. ம். அம்மா நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல ராசாத்தி, உனக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இப்போ உன் வீட்ல வந்து தங்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்பட ஒண்ணும் இல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். பெரிய மகாலட்சுமி பாய். வாங்க. சமந்தி, ஷாப்பிங் நல்லபடியா முடிஞ்சது. ம். உங்களை டிரைவர் வீட்ல விட்டுருவாரு. ஆ. நாளைக்கு பார்க்கலாம். சரியா? சரி. வா. ம். ராகினி, எல்லா புடவையும் நல்லா இருந்துச்சுல்ல? எல்லாம் எடுத்துக்கிட்டல? வா பார்த்து வா. வீட்டுக்கு போலாம். ஏய் என்னடி வீடெல்லாம் திறந்திருக்கு? மா பதறாதம்மா, கோகிலா பாட்டி வந்திருப்பாங்க. ஓ ஆமால, அம்மா வந்திருப்பாங்க. அம்மா மா அம்மா. ஸ்வேதா, பாட்டி. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி. ஆ. ஐயோ என்னடி இது? அத்தை அத்தை. ஐயோ என்ன கண்மணி? ஐயோ, என்னடி ஆச்சு? பீரோல இருந்த பணம், நகை, பட்டு புடவை எல்லாமே காணோம். ஐயோ, திருட வந்து மொத்தமா திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. என் பணம், நகை எல்லாத்தையும் ஆட்டி போட்டுட்டான். சத்தியமா அவன் நல்லாவே இருக்க மாட்டான். கை கால் விளங்காம போயிடும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன்? மா எப்படிமா திருட உள்ள வந்தா? தெரியல. கண்மணிமா, நீங்க சாவி வச்சுட்டு போனதை திருடன் பார்த்திருக்கணும். நம்ம போனதும் அவன் வந்து நகை பணம்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஐயோ, இத்தனை வருஷம் உழைப்பெல்லாம் போச்சே போச்சே. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. பாட்டி இப்ப என்ன பண்றது? போலீஸ்க்கு போலாமா? போலீஸ்க்கு போனா மட்டும் திருட போனதெல்லாம் கிடைச்சிருமா? போன காசு போனதுதான். எல்லாம் எங்க அம்மாவாலதான். அது எக்கேடாவது கெட்டு போகட்டும் நான் விட்டுருக்கணும். அம்மா இங்க வந்துரும்னு நம்பி வெளியில சாவிய வச்சுட்டு போய் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கண்மணி, அழாத கண்மணி. சமந்தி, அழாதம்மா. என்னாச்சு? என்ன நடந்தது? ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச எல்லாமே போயிடுச்சு சம்பந்தி அம்மா. ஊர்ல என் சொத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்த பணம் எல்லாம் போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் கள்ள சாவிய போட்டு திருடிட்டு போயிட்டான் சம்பந்தி அம்மா. ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் நான் சேர்த்து வச்ச பணம், நகை எல்லாமே போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? அதான் எல்லாம் போச்சு. போனது பத்தி எதுக்கு சம்பந்தி அம்மா கேட்டுக்கிட்டு? நீங்க சொல்லுங்க. பீரோல இருந்த வெறும் 8500 ரூபான்னு உண்மையை சொன்னா சம்பந்தி என்ன கேவலமா நினைப்பாங்க. ஒரு பெரிய தொகையா சொல்லுவோம், யாருக்கு என்ன தெரிய போகுது? சம்பந்தி சொல்லுங்க. ஒரு 8 லட்சம் வச்சிருந்த சம்பந்தி அம்மா. ஐயோ, நம்ம பங்குக்கு 2 லட்சம் சேர்த்து சொல்லுவோம். ஏண்டி இப்படி பொய் சொல்ற? நான் எங்க போய் சொன்னேன்? ஐயோ, அந்த இடம் வித்து 2 லட்சம் கொண்டு வந்தமே, அது எங்கடி போச்சு? ஐயோ, மொத்தமா 10 லட்சம் போயிடுச்சு. ஸ்வேதா கல்யாணத்துக்காக வாயை கட்டி வயித்த கட்டி சிறுக சிறுக சேர்த்தது சம்பந்தி அம்மா. தொலைச்ச பணத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சம்பந்தி அம்மா. என்ன இது? நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பணம் திருட்டு போனதை நினைச்சா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், அந்த 10 லட்சத்தை நானே தரேன்.
திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு புதையல் கிடைச்ச மாதிரி நான் சும்மா புலம்புனதுக்கே கல்பனாம 10 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட சேர்த்து சொல்லிருப்பேனே. என்கிட்ட பணம் வாங்குறதுக்கெல்லாம் தயங்காதீங்க. உங்களுக்கு ஏன் சம்பந்தியமா வீண் சிரமம்? என் கஷ்டம் என்னோட போகட்டும், நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையே, மருமக நல்லா நடிக்கிறாளே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கூட வீட்டுக்கு வாங்க. நான் 10 லட்ச ரூபா பணம் தரேன், நீங்க அதை வாங்கிட்டு போங்க. நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா சம்பந்தி, நீங்க என் கூட வாங்க. சரி வர. ஸ்வேதா, அத்தை, இந்த பையன் நீங்க கடையிலே விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வந்ததும் நல்லதா போச்சு. சம்பந்தி வாங்க, நம்ம போலாம். வரோம். போயிட்டு வரேன் அத்தை. ஏய், உங்க அம்மா பயங்கரமான ஆளுடி. என் பாட்டி, நீங்க மட்டும் என்ன சாதாரண ஆளா? நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா 2 லட்சத்தை சேர்த்து ஹெட்ட 10 ஆக்கிட்டீங்கல்ல. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. சரிம்மா. ராசாத்தி, உன் வீடு ரொம்ப வசதியா இருக்குது. ஊர்ல ஒரு சின்ன வீட்ல இருந்துட்டு சென்னையில வந்து இவ்ளோ பெரிய வீட்ல சௌகரியமா இருக்கிற. எப்படி ராசாத்தி, என்ன வேலை செய்யற? டீச்சரா இருக்கம்மா. டீச்சராவா? அப்போ நீ வேலை பாக்குற ஸ்கூலு ரொம்ப பெரிய ஸ்கூலா? நிறைய சம்பளம் கொடுப்பாங்களா? ஐயோ, அது ஸ்கூல் இல்லம்மா, ஸ்பௌஸ்டிக் சென்டர். நிறைய சம்பளம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல சம்பளம் தான். ஆமா, இது உன் சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சென்னையில சொந்த வீடு வாங்குற அளவுக்கு நமக்கு ஏதுமா வசதி? வாடகை வீடு தான். அம்மா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களாவா? இந்த வார்த்தையை கேட்கதான் ராசாத்தி 2 நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு இருக்கிற பசியில நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சீக்கிரமா போய் வீட்ல இருக்கிற எதையாவது கொண்டு வா ராசாத்தி. எதையாவது எதுக்குமா கொண்டு வர போறேன்? வாய்க்கு ருசியாவே சமைக்கிறேன், கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். சரி. இந்த ராசாத்தி சென்னைக்கு வந்து பிச்சை எடுப்பான்னு பார்த்தா இவ்வளவு வசதியா இருக்கிறா. பார்த்தாலே பொறாமையா இருக்குதே. கோகில தானே நீ? அது ஓடி வெளியே ஓடிங்கிறல்ல. எதுக்கடி இங்க வந்த? ஊர்ல என் பொண்ண வாழ விடாம பண்ண மாதிரி இங்க என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கலான்னு வந்திருக்கியா? என் ஜென்ம எதிரியே நீதாண்டி. உன்னெல்லாம் யாரடி வீட்டுக்குள்ள விட்டா? யாரடி உன்னை கூட்டிட்டு வந்தது? நீ எப்படி இங்க வந்த? அது ராசாத்தி. ஏய், பேசாத. ஏதாவது பேசின வாயை கிழிச்சிடுவேன். என்ன இந்த அம்மா இப்படி பேசுது? ஏய், நீ எல்லாம் வீதியில நின்னாலே அந்த வீதியை விளங்காதுடி. இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு இருக்க. ஓடி வெளியே ஓடின்னு சொல்றேன்ல. இல்ல, நானு சொல்லிட்டே இருக்கேன், ஓடி. ஏய், சொன்ன கேட்க மாட்டேன். என்னெல்லாம் பண்ணிருக்க? போடி. அம்மா, அம்மா, சொல்றேன்ல, போ. நிறுத்துமா. என்னம்மா பண்ற? என்ன ராசாத்தி, தெரிஞ்சுதான் பண்றியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். நீதான் விஷ பாம்ப வீட்டுக்குள்ள விட்டுருக்க. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்து. போ. முதல்ல இவங்களை விடுமா, விடுன்னு சொல்றேன்ல. அம்மா, இப்ப எதுக்குமா நீ கோகிலா அம்மா மேல கோவப்படுற? அவங்களே பாவம், பெத்த மகளை பிரிஞ்சு பொழைக்க வழி இல்லாம நம்ம ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்து
கொண்டு வந்த பொருளை எல்லாம் தொலைச்சிட்டு நிர்கதியா இருக்காங்க. அவங்கள போய் இப்படி கடுமையா நடத்துற? இத பாரு ரசாத்தி, பாம்போட புத்தி பழி வாங்குறது தான். அதெல்லாம் என்னைக்குமே மாத்தவே முடியாது. இத பாரு, நீ இவகிட்ட பாவம் பார்க்கவே பார்க்காத. கோகிலாம்மா முன்ன மாதிரி இல்லம்மா, திருந்திட்டாங்க. ஆமா செண்பகம். ஆமா, கிட்டத்தட்ட கோகிலாம்மா நிலைமையும் ஏன் நிலைமையும் ஒண்ணுதான். நான் என் பொண்ணு தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன், அவங்க பொண்ணு தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க தாமா ஆதரவு. கோகிலாம்மா இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க. இத பாரு ரசாத்தி, வேண்டாம், நான் சொல்றத கேளு. இந்த சகுனியே நம்ம வீட்டுல தயவு செஞ்சு சேர்க்காத. மீறி சேர்த்தன்னா அதுக்கப்புறம் நீ தான் பின்னாடி கஷ்டப்பட போற. என்ன செண்பகம், என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லிட்ட? நான் முன்ன மாதிரிலாம் இல்ல செண்பகம். இப்ப நான் திருந்திட்டேன். என்ன நம்பு செண்பகம். அம்மா, நீ உள்ள போமா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல ரசத்தி, இவள பத்தி உனக்கு. நீ உள்ள போமா. என்னமோ பண்ணு. கோகிலாம்மா, அம்மா பேசினது தயவு செஞ்சு நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல ராசாத்தி, நான் எதையும் பெருசா எடுத்துக்கல. சரி, வாங்க சாப்பிடலாம். சாப்பாட ராசாத்தி முதல்ல எனக்கு போடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க. சரி. ஆடியே செண்பகம், என்னையாடி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குற? நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி. இந்த கருநாக பாம்புக்கு பலியாக போற மொத ஆளே நீதாண்டி. இந்த கோகிலா ரீஎன்ட்ரிக்கு ஒரு அர்த்தம் வேணாமா?